தி எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 18/4/2019 இன்றைய முதலின் தலைப்பு, இந்த சங்கம யுகம் கீதை அத்தியாயம் நடக்கிற யுகம். அந்த நேரம் இது. இந்த யுகத்தில் தான் நீங்கள் மிக உயர்ந்த தேவதைகளாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். தேவதையாக முயற்சி பண்ணுற யுகம் இது. கீதை கேட்டு நரன்லேருந்து நாராயணன் ஆகிற யுகம் இது. கேள்வி, நம்மளுடைய இந்த படகு கலியுக விஷக்கடல்லேருந்து சத்யுக பார்க்கடலுக்கு போகணுன்னா ஒரு விஷயத்தில் நாம் ரொம்ப கவனம் கொடுக்கணும். அது என்ன? கடவுளின் துணையோடு இருக்கிறது, கடவுளின் தொடர்போடு இருக்கிறது. அதுதான் நம்ம படகை அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் பாபா படகோட்டி அப்படின்னு சொல்கிறோம். படகோட்டி இருந்தால் தான் நம்ம வண்டி சேஃபாக போய் சேரும் கரைக்கு. ஸோ படகோட்டி இல்லாத படகுல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் படகு கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ பாபா தெரிஞ்சிட்டிங்க, பாபாவை பிடிச்சி வண்டியில் போடுங்க, படகுல போடுங்க, சேஃபாக போயிடும். அவருடைய தொடர்புக்கு பதில் தவறான மற்ற தொடர்பு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். உங்களுடைய படகு அப்படியே விஷக்கடலில் மூழ்கி போயிடும், அங்கே போய் சேராது. சந்தேகங்கிறது ஓட்டை, அந்த படகு மூழ்கடிக்கிறதுக்கு. ஸோ அது எப்போ வரும்? தவறான தொடர்பு இருந்தால். அதனால தான் தவறான தொடர்பு எல்லாத்தையும் கட் பண்ண சொல்கிறார். வேதங்கள்லாம் படிச்சிருந்தாலும் மறக்க சொல்கிறது எதுக்கு? தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பிட்டுருக்கோம். அதனாலே பார்த்திங்கன்னா நல்ல வேதம் படித்தவங்களால் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க படித்த எந்த வேதத்தோடையும் இது சிங்க் ஆகாததுனால அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஸோ வேதத்தை படிக்காதவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். குழந்தைங்களுக்கு அப்பா விளக்கம் கொடுக்கறதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. சின்ன சந்தேகம் இருந்தாலே போதும், அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு பிரதர் பார்த்தா 51 வயசு வரைக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி 51 வயசு வரைக்கும் குமாராக வாழ்ந்தவர் 51 வயசு கழித்து கிறிஸ்தவராக மாறுறார். இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, இங்கே பாபா நம்ம செஞ்ச பாவத்தை நம்மளே நீக்க சொல்கிறார், நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுன்றார். அங்கே பாருங்கள், ஏசப்பா நம்ம பாவத்தை அவரே சுமந்துட்டார் அப்படின்னு போயிட்டாராம். இப்போ இவ்வளோ நாள் முரளி கேட்டாரான்னு டவுட்டாக இருக்குது. அதுதான், அதுக்கு தான் இந்த தவறான தொடர்பே இருக்கக்கூடாது அப்படின்னு. தவறான தொடர்பு இருக்கும்போது இது வேலை செய்யாது. பாபா குழந்தைங்களை புத்திசாலியாக்க, ஞானி குழந்தையாக்க, தூய்மையான குழந்தை, தனக்கு சமமாக தூய்மையானவர்களாக ஞானியாக மாற்றுறதுக்கு வர்றார். அப்போ அவரை மட்டும்தான் பிடிக்கணும். இங்கே சிவனையும் பிடிச்சிக்குவாங்க, மற்றவங்களையும் பிடிச்சிக்குவாங்கன்னா பாபா கையை உங்களால் பிடிக்க முடியாது. சிவனை மட்டும் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுடணும். அப்போ தான் அவருக்கு சமமாக நீங்கள் ஆக முடியும். அவர் கணவன் இல்லையா? ஒரு கணவன் தான் இருக்கணும் ஒரு பிரியதர்ஷினிக்கு. நாம் எல்லாரும் பிரியதர்ஷினி, கணவன் ஒரு சிவத்தந்தை தான். அதனால் அவருடைய தொடர்பில் மட்டும் இருந்தால் தான் உங்கள் படகு போய் சேரும். முக்திக்கும் சரி, ஜீவன் முக்திக்கும் சரி. இல்லைன்னா இங்கேயே முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியது தான். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகிறார். அந்த கடவுள் தான் நமக்கு அப்பா. 5000 வருடத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தா அதே ராஜயோகத்தை இப்போ கற்றுக் கொடுக்குறாருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும், நிச்சய புத்தி இருக்குது. ஆனால் பாவம் மக்களுக்கு தெரியல. அதனால் அவங்கக்கிட்ட கேளுங்க, கீதையின் கடவுள் எப்பப்பா வந்தார் அப்படின்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்படி சொல்லியிருக்கிற கீதையில் அது எப்போ நடந்துச்சுன்னு கேளுங்க. யாருக்கும் அது தெரியாது எப்போ அந்த கீதையின் அத்தியாயம் நடந்ததுன்ட்டு. இப்போ நடைமுறையில் கேட்குறீங்க,
அந்த கீதையின் அத்தியாயத்தை, கீதையை சிவபாபா கிட்ட இருந்தே கேட்குறீங்க. கலியுகத்து இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கும் இடையில தான் அந்த கீதா உபதேசம் உருவாகி இருக்கணும். ஏன்னா ராஜ்யத்தை இறைவன் உருவாக்குறார். கலியுகத்தில் ராஜ்யம் கிடையாது, சத்தியுகத்தில் ராஜ்யம் வருது. அப்போ ராஜ்யத்தை உருவாக்க, தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க கலியுக இறுதியில் தானே வந்திருக்கணும். எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் பாருங்கள். அவர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தோற்றுவிக்கிறார் கலியுக இறுதியில், அதாவது சங்கமயுகத்தில். அது கண்டிப்பாக அவர் வந்திருக்கணும், சங்கமயுகத்தில் தான் அவர் வந்திருக்கணும். அதனால தான் இது மிக உயர்ந்த புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்கிறது. மனிதர்கள் லீப்பு மாதத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாவம் இந்த விஷயம் தெரியல இல்லையா? ஸோ லீப் இயர் மற்ற வருஷத்தை விட நாள் கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த யுகமே ரொம்ப கம்மியாக இருக்கும், இதில் தான் நம்ம மாறுறோன்றது தெரியல. ஆனால் இனிமையான குழந்தைங்க நீங்கள், உங்களுக்கு தான் தெரியுது அப்பா நம்மளை மிக உயர்ந்த மனிதர்களாக, அதாவது தேவதைகளாக மாத்துறாரு ஞானத்தை கொடுத்து அப்படின்ட்டு. மனிதர்களே மகா உத்தமன், புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்ல முடியும். மனித இனத்திலே நம்பர் 1. அந்த மாதிரி தேவதைகளாக உங்களை இந்த சங்கம யுகத்தில் தான் பாபா மாத்துற. சத்தியுகத்தில் கண்டிப்பாக தேவதைகள் இருக்கிறாங்க. இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம், எல்லாருமே இந்த கலியுகத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் சங்கமயுக பிராமணர்கள்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு புரியணும். நான் சங்கமயுக பிராமணன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சங்கமயுக பிராமணன் நான். நமக்குன்னு ஒரு யுகத்தையே உருவாக்குறார் பாபா. எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் நாடு கேட்டு அடிச்சுக்கிறாங்க, இல்லை இலங்கையில் எங்களுக்கு வேணும், அதுமாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும். ஆனால் இங்கே நமக்கு யுகத்தையே தனியாக, இல்லை அவங்க தனியாக டைம் கேட்கல, ஆனால் நமக்கு டைமே தனி. சங்கம யுகம் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த யுகத்தை விட்டு வெளில போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இங்கேருந்து வேறு இடத்துக்கு மீனவர்கள் போனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க, சுட்டுடுறாங்க. அதே மாதிரி தான் மாயாவும். சங்கம யுகத்துக்கு அண்ணாண்ட காலை எடுத்து வச்சா சுட்டுடும். அதனால் அது ஞாபகம் இருக்கணும், ரொம்ப ஆழமாக பதிய வைக்கணும் புத்தியில். மனிதர்களால் தங்களுடைய இனத்தை மறக்க முடியாது, தன்னுடைய வம்சத்தை மறக்க முடியாது. ஆனால் மாயா பாருங்க, உங்களுடைய வம்சத்தை உங்களை மறக்க வச்சுடுது. பிராமணர்ன்றதை மறந்துடுறீங்க, கலியுகவாசிகள் மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்கள் பார்வை, வார்த்தை, எண்ணம் இதெல்லாம் கலியுகவாசி மாதிரி சாதாரணமாக இருக்குது. நாம் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவன், மறக்காதீங்க. தேவதையை ஆக போகிறோம், மறக்காதீங்க. பிராமணன்னா யார்? தேவதை ஆக போகிறவன். இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. ராஜ யோகத்தை இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க, ராஜாவாகிற யோகத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. சாதாரண யோகம் இல்லை இது, ராஜாவா ஆக்கிற யோகம் இது. சுயம் பகவானே நமக்கு சொல்கிறார். அதே கீதா ஞானத்தை மீண்டும் சொல்கிறார். இதுதான் பாரதத்தின் மிக பழமையான யோகம். இதன் மூலமாக தான் மனிதர்கள் தேவதை ஆனாங்க. இப்போ நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. காம மகாசத்ரு, அதை வென்றீங்கன்னா உலகத்தையே வென்றிடுவீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். காமத்தை ஜெயிச்சிடு, உலகமே உன் காலடியில்ன்ற. மனிதர்கள் தூய்மைக்காக எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க, எவ்வளோ வாதம் பண்ணுறாங்க, விதண்டாவாதம் பண்ணுறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு இந்த காமம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது.
ஸ்தூல தந்தைக்கிட்ட இருந்து வாங்கின பொக்கிஷம் அது. ஆனால் அதான் சொல்கிறார், பிறந்த உடனே அப்பங்கிட்ட இருந்து கிடைக்கிற முதல் சொத்து காமந்தான் உங்களுக்குன்றார். ஸோ காமத்தை ஏற்றி 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 பெருசானவொடனே அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி காமத்தில் விழ சொல்லி அழிச்சிடுறாங்க அவங்க வாழ்க்கையே. ஆனால் இந்த எல்லையற்ற சிவத்தந்தை என்ன சொல்கிறாரு, காம மகாசத்ரு, உன்னுடைய ஆஸ்தியை ஃபுல்லாக அழிச்சுது அது. அதனால் நீ காமத்தை வென்றால் உலகத்தையே வென்றிடலாம். வேறு எதுவுமே நீ பண்ணத்தல, காமத்தை முழுசாக வென்று காட்டு, உலகத்தை வென்றிடுவேன், உலகத்துக்கு அதிபதி ஆகிடுவேன்றார். ஸ்தூல தந்தைக்கும் எல்லையற்ற சிவத்தந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், இரவு பகலுக்கான வித்தியாசம். இந்த எல்லையற்ற தந்தை கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் வரணும். சங்கமயுகம் தான் ஆஸ்தி கொடுக்குற யுகம், சங்கமயுகம் தான் புருஷோத்தம்னா மாத்திர யுகம். ஸோ அதை இறைவன் தான் பண்ண முடியும். அப்போ அங்கே தான் இறைவன் தானே, அப்போ இறைவன் அங்கே தானே வந்திருக்கணும். மிகப்பெரிய மகாபாரத போர் நடக்குது, நாம் இருக்கிறோம். மகாபாரத போரில் தானே பாண்டவர்கள் தேவை, நாம் இருக்கிறோம். நம்ம எதிரில் அந்த போர் இருக்குது. எல்லாரும் அப்படியே ஒரு வினாடியில் காமத்தை வெல்றது கிடையாது, டைம் எடுக்கும். முக்கியமாக குழந்தைங்க பாபாவுக்கு அதிகமாக எழுதுறது என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா, பாபா நான் அந்த விஷக்கடலில் விழுந்துட்டேன். விஷக்கடல் அப்படின்னு என்னது, காமம், காமத்தில் விழுந்துட்டேன் பாபா அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே பாபா சட்டம் போட்டிருக்கிறாரு. என்ன சட்டம்? காமத்தை வெல்லுங்க, உலகத்தை வெல்லுவீங்க. உலகத்தை வென்ற பிறகு காமத்தில் ஈடுபடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஏன்னா மற்ற மதங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்பயும் காமத்தை விடுறதில்ல, அது வேறு விஷயம். அங்கே போய் இன்னும் நிறையா காமத்தில் விழலாமா, ஸோ அந்த மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உலகத்தை வென்றவர்கள். அவங்கள தான் சம்பூர்ண நிர்விகாரிகள், விகாரத்தை காமத்தை முழுமையாக வென்றவர்கள்னு சொல்ல முடியும். எல்லோருமே தேவதைகளை நிர்விகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையிலே ராமராஜ்யம்னு நமக்கு தெரியும். அது விகாரமற்ற உலகம், இது விகார உலகம். அசுத்த இல்லற ஆசிரமம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. நாம் ஒரு காலத்தில் தூய்மையான இல்லற ஆசிரமத்தை சார்ந்தவர்கள்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். 84 பிறவி எடுத்து எடுத்து இப்போ அசுத்தமாயிட்டோம். ஸோ இது 84 பிறவிகளின் கதை. 19 உலகம்னா கண்டிப்பாக விகாரமற்ற உலகமாக தான் இருக்கணும் இல்லையா? அங்கேயே விகாரம் இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அந்த விகாரமற்ற உலகத்துக்கு நம்மளை தகுதி அடைய வைக்கிறார். நம்மளும் விகாரமற்றவராக மாற்றுறார் பாபா. நம்ம மாறணும். பாபா தூய்மையின் கடல். அவர் ராஜ்யத்தை உருவாக்குறார். ஆனால் அந்த ராஜ்யம் பாபா உருவாக்குற அந்த ராமராஜ்யத்துக்கு பிறகு கண்டிப்பாக ராவண ராஜ்யமும் வரதான் செய்யும். ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் அப்படின்னு பேர் என்னது? ராஜ்யம்னு இருக்குது. ராவணனுடைய ராஜ்யம்னு என்ன அர்த்தம்? அசுர ராஜ்யம். இப்போ நீங்கள் அந்த அசுர ராஜ்யத்தில் தான் இருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் தெய்வீக ராஜ்யத்தை சார்ந்தவங்க. நீங்கள் காலையில் போகிறீங்க,
ஸோ பாபா அடிக்கடி இதை வானிலை சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதிகாலையில் ஊர்வலமாக டெய்லியும் போவாங்க போல இருக்குது. ஆனால் உண்மையிலே அதிகாலைன்றது வந்து விடியற்காலையை சொல்கிறது. அந்த நேரம் மனிதர்கள் தூங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் லேட்டாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் கண்காட்சி வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும். அதிலும் குறிப்பாக பக்கத்துலேயே சென்டர் இருந்துச்சுன்னா காம மகா எதிரின்றதை வந்து அவங்க புரிஞ்சிக்கவும் முடியும். எக்ஸிபிஷனுக்கு பக்கத்தில் சென்டர் இருக்கும்பொழுது காமத்தை வெல்லும் பொழுது தான் அவங்க உலகத்தை வென்றவர்களாக ஆகிறாங்க. கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய டிரான்ஸ்லைட் படம் இருக்கணும். ஸோ டிரான்ஸ்லைட்னா கடை போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே லைட் இருக்கும், வெளியில் எழுத்து இருக்கும் இல்லையா. ஸோ நைட் டைமில் வெளிச்சமாக பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ சென்டர்லேயுமே கூட பாப்தாதா ஃபோட்டோ அது மாதிரி பாபா ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் படத்தை நீங்கள் உருவாக்கி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகணும். இதை மறந்துடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கண்டிப்பாக ஏணி படமும் வேணும். உங்கள் பக்தியில் வந்து ட்ரக்கில் சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரும்போது பார்க்க நல்லா இருக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்களும் 2-3 ட்ரக்கு பிடிச்சி இந்த அற்புதமான படங்களெல்லாம் அலங்காரத்தோடு எடுத்துகிட்டு போகணும். நாளுக்கு நாள் படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும், நிறையா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஞானமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பணக்கார குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க. பாபாவுடைய பண்டாரா நிரம்பிக்கிட்டே இருக்கும், பொக்கிஷங்களின் பண்டாரா நிரம்பிக்கிட்டே இருக்கும். யார் இந்த பண்டாராவை தனக்குள்ளே நிரப்பிக்கிறாரோ, இந்த பொக்கிஷங்களை தனக்குள்ளே நிரப்பிக்கிறாரோ, அவங்க பல கோடி மடங்கு பிரதிபலனை அடைவாங்க, மிகப்பெரிய ஆஸ்தி அடைவாங்க சொர்க்கத்தில். அதனால தான் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தான் பல கோடி மடங்கு கோடீஸ்வரனாக ஆகிறீங்க, அதுவும் 21 பிறவிக்கு. பாபாவே சொல்கிறாரு, நீங்கள் 21 பிறவிக்கு இந்த உலகத்தின் எஜமானன் ஆகிறீங்க, 21 தலைமுறைக்கு. ஏன்னா நானே நேரடியாக சொர்க்கத்தை என் உள்ளங்கையில் தாங்கிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த அப்பாவுடைய சொத்து அந்த குழந்தை உள்ளங்கையில் தாங்கிட்டு வந்திருக்கு இல்லையா. அந்த சொத்தை அந்த குழந்தை அடையுது, வரும்போதே அந்த சொத்துக்கு அதிகாரி ஆகுது. ஸோ அதனால் அந்த குழந்தையுடைய அப்பா சொல்லுவார், இந்த வீடு என்னுடையது, நான் உழைக்கிறது, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தாண்டான்னுவார். அதே மாதிரி தான் இந்த எல்லையற்ற தந்தை சிவபாபாவும் சொல்கிறார், நீ என்னுடையவனாக ஆயிட்ட அப்படின்னா சொர்க்கத்தின் சுய ராஜ்யம் 21 பிறவிக்கு உங்களுடையதாக ஆகுது. ஏன்னா நீங்கள் மரணத்தை வென்றவர்களாக ஆகுறீங்க. அதனால தான் பாபாவை வந்து மகாகாலன் அப்படின்னு சொல்கிறோம். 21 பிறவிக்கு மரணத்தை வென்றவர்களாக ஆகுறீங்க. அப்படி உங்களை வெளில வைக்கிறதுனால தான் நம்ம அப்பாவுக்கு மகாகாலன், காலனுக்கெல்லாம் காலன் அப்படின்னு பேர். காலன்னா உயிரை எடுக்கிறவன். ஆனால் இந்த மகாகாலன் உயிரை எடுக்கிறவர் கிடையாது. அவரை எல்லோரும் புகழத்தான் செய்கிறாங்க. சும்மா புகழில் மகாகாலன் வருது, அவ்வளோதான். கடவுள் வந்து ஒரு யமதூதனை அனுப்பி உயிரை எடுக்கிறாரு அப்படின்னு மனிதர்கள் நினச்சிட்ருக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்ட கதைகள். ஆனால் நான் காலனுக்கெல்லாம் காலன். குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் மகாகாலனை வழிபடுறாங்க. அதுக்காக கோயில் இருக்குது, கொடியும் அது மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா உங்களை என்ன கொலையாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அழகாக உட்காந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கிறார். ஸோ பாபா சொல்கிறது தான் ரைட்டுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்பாவை நினச்சிங்கன்னா பல பிறவிகளின் பாவம் அழிக்கப்படுது. அதனால் மரணத்திலிருந்து நீங்கள் நிரந்தரமாக தப்பிக்கிறீங்க. ஸோ மரணத்திலேருந்து தப்பிக்கிற வழியை சொல்கிறது தான் இந்த மகாகாலனுடைய வேலை. ஸோ இந்த விஷயத்தை
மரணத்தை வெல்லக்கூடிய, பாவத்தை அழிக்கக்கூடிய இந்த ரகசியத்தை, சிதம்பர ரகசியத்தை உலகம் ஃபுல்லாக சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நிறைய திருவிழாக்கள் வருது. கங்கையில் குளிக்கிறது ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க, அந்த மாதிரி நம்ப வைக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம 5000 வருஷம் கழித்து இந்த அமிர்தத்தை அடையிறோம் அப்பா கிட்ட இருந்து, ஞான அமிர்தத்தை. இது உண்மையிலே அமிர்தம், தேன் அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் கிடையாது, படிப்பு. பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி பேரை வச்சுட்டாங்க, ஏதோ சாப்பிட்ற பொருள் மாதிரி. அமிர்தம் அப்படின்னு கேட்ட உடனே மனிதர்கள் தண்ணியை காட்டிடுறாங்க இல்லையா, ஒரு திரவ பொருளாக காட்டிடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த ராஜ யோகத்தை தான் இந்த ஞான அமிர்தம்னு சொல்கிறது. இந்த படிப்பின் மூலமாக தான் நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைகிறீங்க, பாபா கற்றுக் கொடுக்குற இந்த படிப்பின் மூலமாக. மற்றபடி பாபா அப்படியே பயங்கரமாக அலங்காரமாலாம் கிடையாது. இவர் உடம்புக்குள்ளே ஞானத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ அதனாலே சொல்லுவாங்க அவர் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர், இவர் அபிஷேக பிரியர்னா. ஏன்னா மகாவிஷ்ணு அலங்காரத்தோடு தான் இருப்பார் சொர்க்கத்தில். ஆனால் இங்கே இவர் எந்த அலங்காரமும் கிடையாது, நம்மளை அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணுறதுல பிரியராக இருக்கிறார். ஸோ ஞான அபிஷேகம் பண்ணுறார். ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கிறார். அவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதில்ல, நம்மளை அப்படி ஆக்கிறார். அவருக்கு சமமாக ஆக்கிறார். சமமாக ஆனவங்க தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். ஆத்மாக்களாகிய நீங்கள் படித்து அவருக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர்களாக மாறுறீங்க. ஞான கடலாக உங்களை மாற்றுறார். ஆனால் உங்களை கடவுளாக மாற்றலை இல்லையா, தேவதையாக மாற்றுறார். கிருஷ்ணருடைய படத்தை காட்டுறாங்க, அவர் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? ஏன்னா காம மகாசத்ருன்னு சொர்க்கத்தில் ஏன் சொல்லணும்? சொர்க்கத்தில் காமனா என்னன்னே தெரியாது, அசுத்தமானவங்களுக்கு தானே அதை சொல்லணும். குடிக்கக்கூடாது, குடியை கெடுக்கணும், குடிகாரங்க இருக்கிற இடத்துல தானே சொல்லுவாங்க. குடிகாரங்களே இல்லாத உலகத்தில் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி உலகம் தங்க யுகம், சொர்க்கம். அங்கே வாழ்ந்த ஒரு கிருஷ்ணர், அங்கே மட்டும்தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. இந்த 5000 வருஷத்தில் மீண்டும் தங்க யுகம் வரும்போது தான் அவர் வருவார். அப்போ எப்படி அவர் அங்கே இந்த ஞானத்தை கொடுத்துருக்க முடியும்? கீதா உபதேசம் அங்கே எப்படி கொடுத்துருக்க முடியும்? இந்த நாடகத்தில் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருத்தருடைய தோற்றம் தனித்துவமானது. ஒரே மாதிரி உடல் அடுத்த பிறவியில் கிடைக்காது. ஆக்சுவலாக அந்த மாதிரி உடல் யாருக்குமே கிடைக்காது. கொஞ்சமாவது வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ அதிசயமான நாடகம் பாருங்கள். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் வேறு. பாபா சொல்கிறாரு, இதே ட்ரெஸ்ஸில், இதே உடலில், இதே பாடத்தை ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே நேரத்தில் நீங்கள் கேட்பீங்க. எவ்வளோ சூப்பர், எவ்வளோ துல்லியமானது. ஸோ நம்ம எல்லா ஜென்ரல் வீடியோன்னு சொல்கிற மாதிரி 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்கன்னு இல்லையா? ஸோ அதை பாப்பா சொல்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அதிசயம், ஒரு வினாடியும் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அதிசயம். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி மலர் பூக்கிறத பார்க்குறதுக்கு அப்படி போகிறாங்க. நீங்கள் பார்க்குற எல்லாமே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மலர்ந்துட்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்குது. என்ன உடலை எடுக்கும்? முந்தைய கல்பத்தில் எந்த உடல் எடுத்ததோ அதே உடலை போய் எடுக்கும். நினச்சி பார்க்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஸோ முந்தைய பிறவியில் என்ன உடலை நம்ம இருந்தோமோ அதை விட்டுட்டு இந்த உடம்பை எடுத்துருக்குறோம் பாங்க ஒவ்வொரு கல்பத்துலேயும். ஸோ அதை நினச்சி அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நடந்ததே நடக்கும்ன்றத அதை நினச்சி பார்த்தா மெய்சிலிருப்பாக இருக்கும். ஸோ இது எல்லைக்குட்பட்ட விஷயம்.
அந்த ட்ராமா. ஆனால் இங்கே எல்லையற்ற ட்ராமா நடந்துகிட்டு இருக்குது. இதை எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் நமக்கு புரிய வைக்க முடியாது. இதில் எந்த விதமான சந்தேகமும் எழ முடியாது. ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயம்லாம் மனித கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதை எப்படி மனிதர்கள் சொல்ல முடியும்? கடவுளுடைய விஷயம். ஒரு சிலருக்கு முதல்ல நம்பிக்கை வருது புத்தியில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்டு வருது. ஏன்னா அவங்க தொடர்பில் இருக்கிறவங்க அப்படி. அதனால தான் அதை கட் பண்ணணுன்றது. நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்னா எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் மாதிரி இது ஒன்றா தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், தொடர்பை கட் பண்ணுங்கள், தீய தொடர்பு உங்களை வீழ்த்தும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள தொடர்பு சேவை செய்கிறதோட சரி, அதோட கட் பண்ணிவிட்டு தூக்கி முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா பாபா விட்டு போயிடுங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். கடவுளுடைய தொடர்பு மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபா கைக்கு பதிலாக வேறு யார் கையை பிடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. விஷக்கடலில் விழுந்துடுவீங்க, மூழ்கிடுவீங்க. பாபா கையை விடாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்க்கடல் இருக்குது, இன்னொரு பக்கம் விஷக்கடல் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகணும். போகிற வழியில் அப்பா கையை விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. லவ் யூ பாபா. இதுதான் உண்மையில் பைபிளில் வெளிப்பட்டிருக்கிற அந்த கதை. தண்ணி மேலே இயேசு நடந்து வராருன்றாங்க இல்லையா, இந்த விஷயந்தான் அங்கே காட்டியிருக்கிறாங்க. அப்போ கீழே பார்த்தோன்னே பொத்துன்னு ஊந்துறான். ஏன்? அவனுக்கு டவுட்டு, நம்ம எப்படி நடக்க முடியும்? தண்ணி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது பாபா சொல்கிற விஷயம். நம்பவே முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் சந்தேகப்பட்டால் முடிஞ்சு போச்சு, விஷக்கடலே நீ மூழ்கிட வேண்டியதுதான். அப்போ இயேசு சொன்ன மாதிரி அற்ப விசுவாசியே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார். சந்தேகப்பட்டு கையை விட்டால் மூழ்கிடுவேன். பாபா கையை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அப்படியே பறந்துக்கிட்டு மிதந்துட்டு இருக்க முடியும். விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஞான அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கேருந்து எடுக்கிறாங்க ஞான அமிர்தத்தை? கடலை கடைஞ்சி எடுக்கிறாங்க. அது உண்மையில் என்ன கடல்? ஞானக்கடல். ஞானக்கடல்லேருந்து தானே ஞான அமிர்தம் வரும். ஸோ அவருடைய மகிமை அது. அந்த ஞானக்கடல்ன்றது யாருடைய மகிமை? சிவனுடைய மகிமை. நிஜமால அப்படி ஒரு கடல் கிடையாது. இந்த இறைவனுடைய மகிமையை லக்ஷ்மி நாராயணனுக்கே கொடுக்க முடியாது. இவங்க தண்ணி கடலுக்கு கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் ஒன்றும் ஞானத்தின் கடல் கிடையாது. தந்தை தான் ஞானத்தின் கடல். எப்போவுமே நிரம்பி இருக்கும். வராரு ஞானத்தை கொடுக்குறார், வராரு ஞானத்தை கொடுக்குறார், கல்பமாக கொடுக்குறார். அவருக்கு குறையவே இல்லை. தூய்மையின் கடல் சிவத்தந்தை. தேவதைகள் சொர்க்கத்தில், அதாவது சத்தியுகத்திலையும் திரேத்தாயுகத்திலையும் தான் தூய்மையாக இருக்கிறாங்களே தவிர எப்பவும் ஒன்றும் தூய்மையாக இல்லை. அதனால தான் சிவனை விஷ்ணுவோட கம்பேர் பண்ண முடியாது. சதா தூய்மையாக இருக்கிற ஒரு சதாசிவன். கிருஷ்ணர் அப்படி இருக்கிறது கிடையாது. சத்தியுக திரேதாயுகம் வரைக்கும் இருக்கிறார், அதுக்கப்புறம் கிடையாது. தூய்மை இழந்துடுறாங்க. அரை கல்பம் அப்புறம் விழுந்துடுறாங்க. அந்த விழுந்தது தான் கோயிலில் போட்டிருக்கிறாங்க சிலையாக. பாபா சொல்கிறார், எல்லோரையும் இந்த துக்கத்திலேருந்து நான் விடுவிக்கிறேன், முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறேன். என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் தான் இந்த வள்ளல். முக்தி அல்லது ஜீவன் முக்திக்கு போன பிறகு இங்கே நடக்கிற எந்த துக்கமும் உங்களுக்கு வராது. நேரில் உயிரோட்டமாக குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க சிவன் முன்னாடி. அப்பா கிட்ட ஞானத்தை எடுத்து நீங்களும் டீச்சர் ஆகுறீங்க. ஆனால் பிரின்சிபல் சிவபாபா. அவர் சொல்கிற மாதிரி நம்ம போய் நடத்துகிறோம். பாபா கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க? பாபா, நான் சிவபாபா கிட்ட வந்திருக்கிறேன். அவர் நிராகாரர். இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கிறாரு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிவன்கிட்ட மட்டும் போகிறதா சொல்லலை, பாப் தாதா கிட்ட போகிறோம். சிவன் பாபா, பிரம்மா பாபா தாதா. தாதானா மூத்த சகோதரன்.
2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாப்தாதாட்ட போகிறோம், அதுதான் சிவநிலையில் சக்தியிலே, சக்தியிலையில் சிவநிலை 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதா காட்டினது. ஏன்னா இந்த பிரம்மா தான் ரதம், இதை ஓட்டிகிட்டு இருக்கிறவர் சிவபாபா, அதாவது நடத்திட்டு இருக்கிறார், ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். பிரம்மாவை ரதம்னு சொல்லலாம், குதிரைன்னு சொல்லலாம். ரதம் அல்லது குதிரை. குதிரை கர்மேந்திரியங்கள், அவருடைய கர்மேந்திரியங்கள். ஸோ இதை வச்சு ஒரு கதை இருக்குது. தக்ஷ பிரஜாபிதா யாகம் வளர்த்தார் அப்படின்ட்டு. ஆனால் கதை தான் அப்படி எழுதிட்டாங்களே தவிர உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. தக்ஷ பிரஜாபிதா ஒரு யாகம் வளர்த்தார், அதுக்கு ஒரு குதிரை தேவை. அதுக்கு தான் அஸ்வமேத குதிரை எடுத்துகிட்டு வந்து யாகத்தில் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கதை அது. ஸோ அந்த குதிரையை தேடி அது அப்படியே கதை போயிட்டே இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கிடையாது. உடல்ன்ற குதிரையை இந்த யாகத்தில் நம்ம பலி கொடுக்குறோம், அதாவது அர்ப்பணிக்கிறோம் ஈஸ்வரிய சேவைக்கு. ஆனால் அவங்க கதையை அப்படி எழுதிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, எப்போ தர்மத்திற்கு பயங்கர நிந்தனை வருதோ பாரதத்தில் நான் வரேன் இல்லையா. பாரதத்தில் தர்மத்தை, ஏன்னா பாரதத்தில் தான் அந்த தர்மம் தோன்றுது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், அந்த தெய்வீக குணம். அந்த தெய்வீக குணம் ஃபுல்லாக மோசமாகும் பொழுது இறைவன் வரார். கீதை, அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை படிக்கிறவங்க கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிந்தனை, தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படும் போது இறைவன் வராருன்னு. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இது உங்களுடைய ரொம்ப சின்ன மரம், இந்த சங்கமயுக பிராமணர்கள், புத்தம்புது மரம் இல்லையா. புது கன்று வந்து புயலுக்கு தாங்காது இல்லையா, ஆட்டம் காணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயங்கர புயலுக்கு இது பாதிக்கப்படுது. இது புத்தம்புது மரம் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு செடி எடுத்தாந்து இந்தியாவில் வைக்க முடியாது இல்லையா, அது அங்கே தான் வளரும். இங்கே இருக்கிறது அங்கே வைக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு சீதோஷ்ணம், அதே மாதிரி மலைப்பிரதேசத்தில் இருக்கிறத எடுத்தாந்து இங்கே வைக்க முடியாது, இவ்வளோ மாறும். அப்படி இருக்கும்போது வேறு யுகத்தை சார்ந்தவர்களை இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறார். சுற்றி கலியுகம், புயல், வெள்ளம், நடுவில் ஒரு குட்டி யுகம். இதை தாண்டி எட்ட போனீங்கன்னா அவுட்டு இல்லையா. பாபா கூடவே இருந்தால் தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிக்கும். இந்த நாய் குட்டி போடுறது அல்லது எது குட்டி போட்டாலும் பார்த்திங்கன்னா அப்படி வாயால் தள்ளி தள்ளி குட்டியை தன் கிட்டையே அணைச்சி வச்சுக்கும், வெளியில் போனாலே டேஞ்சர்னு. அந்த மாதிரி பாபா நம்மளை தள்ளி தள்ளி வைக்கிறார். ஸோ எப்படி தள்ளி வைக்கிறாரு? இந்த முரளியின் மூலமாக. வெளியில் போகாதீங்க, போனீங்கன்னா உங்களை கெடுத்துடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா புயல் அப்படி இருக்குது. ஸோ அஸ்திவாரம் போடுறார் பாபா. இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த விவசாயத்தில் கூட பார்த்திங்கன்னா அது இன்னமும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒரு நெல் போடுறாங்கன்னா மொத்தமாக அப்படியே தூவிடுவாங்க ஒரு இடத்துல. ஆனால் அது எல்லாமே முளைச்சி வராது, அப்படியே வந்தாலும் நிறைய இது வீணாக போயிடும். அதில் எது முளைச்சி வருதோ ஒரு மாதத்துக்குள்ளே அதை தான் எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக நடுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. எதெல்லாம் நாஸ்தி ஆகுதுன்னு பார்க்குறாரு. கடைசியில் எது ஸ்ட்ராங்காக நிற்கிதோ அது தான் அங்கே வரும், ராஜ்யத்துக்கு வரும். ஸோ இது பைபிள்லேயும் இருக்குது இதே கதை. ஸோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய கன்று நடுறார் பாபா. இத்தனை தர்மத்துக்கு இடையில், இத்தனை புயலுக்கு இடையில் நடுறார். இது சுத்தமாக வேறு இல்லையா. கறிமீன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலே தாங்க முடியல நம்ம மக்களால். இதில் பூண்டு வெங்காயம் விடணும், காமத்தை விடணும். ஐயோ, எந்த கடவுள் அப்படி சொன்னார்? கரெக்டு தான், கலியுகத்தில் எந்த கடவுளும் சொல்ல மாட்டார். இது வேறு யுகத்து கடவுள் இல்லையா. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த புராணத்தில் பார்த்திங்கன்னா பாதாள தேவி, பாதாள கடவுள் அப்படின்வாங்க. ஸோ அங்கே தான் கறிமீன் படைக்கிறது, அது இதுன்னு இருக்கிறது. ஸோ இந்த கன்றாக நீங்கள் வளரணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு இருக்குது.
மற்ற மனிதர்களுக்கு இது உழைப்பாகவும் தெரியல, இதை பற்றி அவங்க கவலையும் படுறதில்லை. அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க, மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க விகாரத்தில். ஆனால் யார் சத்தியுக திரேதாயுகத்துக்கு போகணும்னு இருக்குதோ அந்த ஆத்மாக்கள் இங்கே உட்காந்து படிக்கிறாங்க. சுயம் பகவானே தந்தையாக ஆசிரியராகி நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து தூய்மையற்ற நம்மளை தூய்மையான தேவதைகளை ஆக்குறார். இந்த பிரம்மா பாபா கூட ஆரம்பத்தில் நிறைய பகவத்கீதையை பல தடவை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இப்போ பாபா எப்படி ஆத்மாக்களை நினச்சி திருஷ்டி கொடுத்து அவங்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு சக்தி கொடுக்குறாரோ, அதேமாதிரி பக்தியில் இருக்கும்போதும் பிரம்மா பாபா என்ன பண்ணுவாராம், கீதை முன்னாடி ஒரு தண்ணியை வச்சுட்டு அதுதான் அமிர்தம் அப்படின்னு நினச்சிட்டு படிப்பாங்க. படிச்சுட்டு அந்த இதை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி படித்தா இறந்த ஆத்மாக்கள் ஒரு மேல்நிலை அடைவாங்க அப்படின்னு நம்பினாங்க. அதனால தான் அவங்கள நினைப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு கூட ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுப்பாங்க இல்லையா, தேவசம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கூட ஒரு டம்ளரில் தண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அந்த அளவுக்கு கீதைக்கு பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. ஏன்னா பிரம்ம பாபா பக்தன்லேயும் சாதாரண பக்தன் கிடையாது. இங்கே ஞானத்தில் எப்படி நம்புறோனோ பக்தன்லேயும் அவர் அப்படி தான் இருந்திருக்கிறார். ராமாயணம் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார் பிரம்ம பாபா. படித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறார். ஆனால் அது எல்லாமே கடந்த காலம். இப்போ கடந்த காலத்தை நீங்கள் நினைக்காதீங்க, முழுசாக உங்கள் புத்தியிலேருந்து நீக்கிடுங்க. பாபா சொர்க்க ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் அழிவையும் ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் காட்சியாக பிரம்ம பாபாவுக்கு காட்டியிருக்கிறார். ஸோ இப்போ அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, பக்தி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பிரம்ம பாபாவுக்கு தெரியாது இந்த பழைய உலகம்லாம் அழிய போகுதுன்ட்டு. ஆனால் இந்த காட்சி காட்ச உடனே புரிஞ்சுக்கிட்டார். ஓ, இதெல்லாம் நடக்க போகுது, பழைய உலகம் அழிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது, நான் நாராயணன் ஆக போகிறேன், எல்லாம் தெரிஞ்சிட்டார். இது ரொம்ப நேரம் எடுக்காது, நான் போய் உடனே ராஜாவாக ஆக போகிறேன், ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணராக பிறக்க போகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த நேரம் பாபா என்ன நினச்சாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு, பிரம்ம பாபா சொல்கிறாரு. இப்போ குழந்தைங்களுக்கு தெரியும் எப்படி பாபா அவருக்குள்ளே பிரவேசம் ஆனாருன்ட்டு. ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் மும்மூர்த்திகள்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குள்ள கடவுள் வராரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. விஷ்ணுவோடைய பேரை சொல்கிறாங்க, ஆனால் அவர் தேவதை. அவர் எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? தேவதை இருக்கிற டைமில் எல்லாருமே தேவதையாக இருப்பாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? ஸோ கடவுளே சொல்கிறாரு, நான் இந்த பிரம்மா உடலில் பிரவேசிக்கிறேன். அதனால்தான் பிரம்மா மூலமாக புது உலகம் படைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. விஷ்ணு மூலமாக பாலனை அப்படின்னு என்ன அர்த்தம்? புது உலகம் படைத்த பிறகு பாதுகாக்கிறார் அவர். ஸோ உருவாக்குறதுக்கு தான் இறைவனுடைய ஞானம் தேவை. அப்போ பிரம்மா உடலில் தானே வந்திருப்பார். அடுத்தது சங்கர், அவர் அழிவுக்காக. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாரு, நான் ராஜயோகம் கற்பிக்கிறேன். சுயம் பகவானே ராஜயோகம் கற்பித்து நமக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 84 பிறவிகளின் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அதேமாரி பூஜைக்குரிய தேவதைகள் யார், அவங்கள பூஜை பண்ணுற பூஜாரி யார், வித்தியாசத்தை பாபா புரிய வைக்கிறார். லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவர்கள், நாம் அவங்கள பூஜை செய்கிற பூஜாரி ஆகிட்டோம். அது லக்ஷ்மி நாராயணன் இருந்தவங்களே தான் கலியுகத்தில் பூஜாரி ஆகி கிடக்கும். துவாபர கலியுகத்தில்
ஒட்டுமொத்த உலகமும் அமைதி வேணும் அமைதி வேணுன்றாங்களே, இது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் தான் இருந்துச்சு. அவங்க ராஜ்யத்தில் எல்லோரும், அதாவது சொர்க்கத்தில் இருந்தவங்களை தவிர்த்து மற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் பரந்தாமத்தில் அல்லது சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் அந்த சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை நாம் பண்ணுறோம் பாபாவுடைய வழிப்படி. பல கோடி தடவை இதை பண்ணியிருக்கிறோம், பல கோடி தடவை மீண்டும் நாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் கோடியில் ஒருத்தர் தான் வெளிப்படுவாங்க, இந்த பாபா ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ யார் நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பதியும், புரியும். இது எல்லாமே பாரதத்தின் கதை. நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க வெளிப்பட ஆரம்பிப்பாங்க, வெளிப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வெளிப்பட்டீங்களோ அதே மாதிரி நிறைய பிரஜைகளும் உருவாகுவாங்க. நல்லா படித்தா நாராயணன் பதவி, இல்லாட்டினா சாதாரண வேலைக்கார பதவி. இங்கே முக்கியமானது ஞானமும் யோகமும். யோகத்துக்கு கூட ஞானம் தேவை. ஞானம் புரியாமல் எப்படி யோகம் வைக்க முடியும்? மனிதர்கள் நினச்சிட்டாங்க நல்லா தியானம் பண்ணால் கடவுளை அடையலாமா? இல்லை, கடவுளை அடைஞ்ச பிறகு தான் தியானமே நீங்கள் பண்ணுறது கற்றுக்குவீங்க. ஏன்னா கடவுள் தான் வந்து கரெக்டான தியானத்தை யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக தான் யோகமே வருது. ஸோ நாம் பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய அந்த சிவபாபாவோட புத்தி யோகத்தை இணைக்கணும். அதுதான் பாவம் அழியிறதுக்கான ஒரே வழி. இதன் மூலமாக தான் நீங்கள் பல பிறவிகளுக்கு பணக்காரனாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். ஸோ அதனால் நம்ம மதிப்போட தேர்ச்சி அடையணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்னு பாப்தாதா சொல்கிறாங்க. நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், கடந்த காலத்தை நினைக்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் படித்த அத்தனையும் மறந்துட்டு ஒரு அப்பா சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீங்கள் பிராமண வம்சத்தை சார்ந்தவர்கள்ன்றதை ஒருபோதும் மறக்காதீங்க. உங்களுடைய புத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் பாபா மேலேயும், பாபா கொடுக்குற ஞானத்தின் மேலேயும். எது மேலேயும் கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. பாபாவுடைய கையை அல்லது படிப்பை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா பாபா ஞானத்தை விட்டாலே பாபா கையை விட்டா மாதிரி தான். வரதானம், வரத்தை கொடுக்குற வள்ளல் சிவபாபா கிட்ட இருந்து மிக உயர்ந்த ஆஸ்தி அடையிற வரத்தை அடையுங்க. அனைத்து ஆஸ்தியிலும் நிரம்பியவராக ஆகுங்க. அதுக்கு விளக்கம், யார்கிட்டையாவது இந்த ஸ்தூல செல்வம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்பவுமே வந்து திருப்தியாக இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட ஸ்தூல செல்வம் இருந்து ஒருவேளை குணங்கள்ன்ற செல்வம் இல்லை, சக்திகள்ன்ற செல்வம் இல்லை, மிக உயர்ந்த ஞான செல்வம் இல்லை அப்படின்னா அவனால் எப்பவும் திருப்தியாக இருக்கவே முடியாது, எவ்வளோதான் ஸ்தூல செல்வம் இருந்தாலும். ஆனால் நீங்கள் அத்தனை செல்வத்தில் நிரம்பி இருக்கிறீங்க. ஞான செல்வம், குணங்களின் செல்வம், சக்தியின் செல்வம் அனைத்திலும் நிரம்பி இருக்கிறீங்க. அனைத்து செல்வத்திலும் மனிதர்கள், உலக மனிதர்கள் வந்து ஸ்தூல செல்வம் உள்ளவனை மட்டுமே பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பணக்காரங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. ஏன்? ஏன்னா மற்ற செல்வம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் நீங்களோ மிக உயர்ந்த பணக்காரன் நீங்கள் தான். அந்த மாதிரி மிக உயர்ந்த பணக்காரன், நம்பர் 1 செல்வந்தராக ஆகுங்க அப்படின்ற வரத்தை வழங்கும் வள்ளல் சிவத்தந்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ மிகப்பெரிய பணக்காரன் யார்? நீங்கள் தான். ஸோ அந்த போதை உங்களுக்கு இருக்கணும். ஸ்லோகன், உண்மையான ஆன்மீக முயற்சியின் மூலமாக ஐயோ ஐயோன்ற அந்த அலறலை ஆஹா ஆஹா அப்படின்னு மாற்றுங்க. அப்படின்னு அர்த்தம், ஐயோ ஐயோன்னு அலறிட்டுருக்கோம், எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டு இருந்தோம். இப்போ உண்மையான ஆன்மீக முன்னேற்றம், பாபா நினைவு,
எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்தாச்சு, நான் வெறும் ட்ரஸ்டி, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு. அப்போ அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கும்போது, அந்த நினைவிலே இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதை பார்ப்பீங்க. ஸோ அப்போ ஐயோ ஐயோன்னு அலறதுக்கு பதில் இப்போ ஆஹா பாபா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ஸோ அப்படி மாறுங்க. அதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.